வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வு. காரைக்கால் மானாம்பேட்டை பகுதியில் கருப்பு நிறத்தில் வரும் தண்ணீரை அருந்தி 20க்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து விடுதியூரில் இருந்து வருகின்ற தண்ணீரில் தொடர்ந்து கருப்பு நிற காஃபி கலரில் வந்துள்ளது. இதனை மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், பஞ்சாயத்து ஆணையர் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து உடனடியாக சில தண்ணீர் குழாய்கள் மாற்றப்பட்டது. ஆனால் இன்னும் அந்த நிலை மாறாமல் இன்று வரை கருப்பு நிற காஃபி கலரில் தான் தண்ணீர் வருகிறது. அதனை வடிகட்டி குடிப்பது மானாம்பேட்டை மக்களுக்கு வாடிக்கையாகி போன நிலையில் இன்று மாணவர்கள், இல்லத்தரசிகள் என 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டு பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமல், விவசாய வேலைகளுக்கு செல்ல முடியாமலும், விடுதியூர் மருத்துவமனையில் இருந்து செவிலியர்கள் வருகை புரிந்து வீடு வீடாக பேதி மாத்திரையும் பேதி மருந்து கொடுத்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக மாவட்ட நிர்வாகமும், பொதுப்பணித்துறையும், பஞ்சாயத்து நிர்வாகமும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை சுத்தம் செய்வதுடன் விடுதியூரில் இருந்து மானாம்பேட்டைக்கு செல்லும் குடிநீர் குழாயினை முழுமையாக அகற்றி புதிய குழாய் அமைப்பதன் மூலம் தீர்வு காண முடியும் என அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.